Hey, hi friends, welcome back to Sav Family. இன்னைக்கு நம்ம என்ன vlogs பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து மே 4 ஆல்ரெடியே ஹாப்பி மூட்ல இருக்கோம். எதுக்குன்னா நம்மளோட டிவிக்கே ஜெயிச்சிடுச்சு. இனி விஜய் அவங்க கையில இருக்கு. அவர் எடுக்கிற முடிவுல அவர் வந்து முதலமைச்சர் ஆவாரு. அது அவங்க பாத்துப்பாங்க. நான் எதுக்கு ஹாப்பி, அதுவும் ஒரு ஹாப்பி தான். நான் எதுக்கு ஹாப்பியா இருக்கேன்னா, இன்னைக்கு மே 4, நாளைக்கு வந்து நான் சொல்றேன் இரு, நாளைக்கு மே 5னா நம்ம இந்த வீட்டு இளவரசியோட இளவரசி இல்ல, நான் இப்ப வந்து மகாராணி ஆயிட்டேன். ஏன்னா இளவரசிங்க இவங்க தான், நான் வந்து மகாராணி ஆயிட்டேன். சும்மா ஓகே, என்னோட பர்த்டே, அதுக்கான வேலைகள் தான் போயிட்டு இருக்குது. நான் வந்து தூங்க போறேன். அதுக்கு முன்னாடி மருதாணி வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். மணி வந்து 11:30 ஆயிடுச்சு. நியூஸை பார்த்து இருந்ததுல டைம் போனது தெரியல. மருதாணி வைக்கிற மூடும் போயிடுச்சு. சரி ஓகே, இப்போ சும்மா வெட்டியா உட்காந்து கதை பேசுறதுல ஒரு சின்னதோ குட்டியா ஏதாச்சும் கையில வச்சிடலாமேன்னு ஒரு பிளான் போட்டோம். இங்க என் தங்கச்சி என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அருமையா செம்மையா அவங்க வந்து பூ கட்டிட்டு இருக்காங்க. நல்லா கெட்டுவான், இல்லை நெருக்கி சூப்பரா கெட்டுவாங்க. எனக்கு அதெல்லாம் கெட்ட வராது, அதனால அவ கெட்டிட்டு இருக்கா. அது எப்படி பண்றான்னு பாத்துடலாமா? அம்மா ஆலியா மேடம் அவங்க சித்தி பண்றத பார்த்து இங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சித்தி இங்க பார்த்தீங்களா பூ கெட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நல்லா நீட்டா காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகா நெருக்கி கட்டிட்டு இருக்காங்க. இவ்வளோ நீளம் கட்டிட்டாங்க, 5 நிமிஷத்துலேயே இவ்வளோ நீளம் கட்டிட்டாங்க. இன்னும் இங்கே இவ்வளோ பூ இருக்கு, எல்லாம் விரிஞ்ச மல்லிப்பூ. இது எவ்வளோத்துக்கு வாங்கினா? 30 ரூபாய்க்கு இவ்வளோ மல்லிப்பூ கிடைச்சது. பார்த்தீங்களா, அதுவும் நெருக்கி கட்டியிருக்கா. தலையில வச்சா செம்மையா இருக்கும். நீ என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறியா? ஒண்ணுமே வர மாட்டேங்குது. இந்த ரப்பர் பேண்ட்ல எப்படி வரும்? சரி, இவங்க பூ கெட்டட்டும். நம்ம வந்து கையில வந்து மெஹந்தி வைக்கிற வேலையை பார்த்துடலாம். டைம் வந்து 12 o'clock. பேலன்ஸ் வந்துச்சுன்னா உனக்கும் வச்சு தரேன், சரியா? வந்து பூவை கெட்டட்டும், நம்ம வந்து மெஹந்தி வைக்கலாம். முந்தானத்து மே 3ஆம் தேதி ஒரே கன்ஃபியூஸ்ட் மைண்டா இருந்துச்சு. ஏன்னா நம்ம தளபதி வருவாரா வரமாட்டாராங்கிற ஒரு கேள்வி, கொஸ்டின் மார்க்கே இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சைடு பார்த்தா ரீல்ஸில் டிவிக்கவே வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க, இன்னொரு சைடு பார்த்தா ரிலேட்டிவ்ஸில் எல்லாரும் அவங்க வரமாட்டாங்க. எங்கே போனாலும், நான் வெளியே ஷாப்பிங் போகிறேன், அங்கே போகிறேன், எங்கே போனாலும் டிவிக்கே வராது. இது புதுசாக வந்தோன்னு போயிடுவாங்களா, அப்படி இப்படின்னுலாம் பேசினாங்க. ஃபைன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். என் பர்த்டே அதுமா என்ன சோகத்தோடு பண்ணுவேன்னா என்ன ஏதுன்னு தெரியாமல் பயந்துக்கிட்டே இருந்தேன். ஃபைனலி நம்மளோட தளபதி வின் பண்ணிட்டாரு. ஸோ அந்த ஹாப்பியோடைய நம்ம பர்த்டேயும் நான் எப்போவுமே அம்மா வீட்டில் வந்து தான் என்னோட பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணுவேன். இந்த வாட்டி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே. அது ஒரு மெமரியாக இருக்கட்டும் ஒரு சைடு. நம்ம இன்னைக்கு நைட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாளைக்கு நம்ம என்ன பண்ணுறத இந்த விளாக்ஸ்லாம் கண்டினியூவாக பார்க்கலாம். இப்போ மெஹந்தியை வச்சுட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணோங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12 o'clock midnight. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Chitra. Happy birthday to you. Thank you. 12 o'clock ஆயிடுச்சு. விஷ் பண்ணிட்டாங்க. இப்போதாண்டி ஸ்டார்ட் ஆச்சு, அது கூட எங்க முடிஞ்சிச்சு? நாங்க ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு இருந்தோம், பட் கொஞ்சம் ஃப்ளாப் ஆயிட்டு. இல்ல நாங்க நினைக்கவே இல்ல. என்ன சர்ப்ரைஸ்?
டைம் என்னடியாச்சு? 12:20. கடைசியா 12:30 மணிக்கு இங்க பாருங்க எவ்வளோ அடுக்கா 2 முழம் பூ, 2 முழத்துக்கு மேலேயும் இருக்கும் பூ கட்டியாச்சு. இங்க நான் வந்து மெஹந்தி வச்சுட்டேன். இப்போ இவங்களுக்கு பேலன்ஸ் வந்திருக்காங்க, அதனால இவங்களுக்கு மெஹந்தி வைக்கணும்னு சொல்லிட்டு 12:30 மணிக்கு உட்காந்து மெஹந்தி வச்சுட்டு இருக்கோம். இது நீ எப்போ காஞ்சி, இந்த ஏசியில எப்போ காஞ்சி எப்போ நாங்க தூங்க போறோம்னு தெரியல. சரி, நாளைக்கு நம்மளோட டே, ஸோ நம்ம ஹாப்பியா என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போ நம்ம வந்து மெஹந்தி வச்சுக்கிட்டு தூங்கிடலாம். நாளைக்கு உங்களை மீட் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வீடியோ கண்டினியூவா பாருங்க. காய்ஸ், மம்மி ரூமில் இருக்காங்க, நான் வெளியே வந்து பேசுகிறேன். நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் சித்தப்பா இன்னும் காரணம், சித்தப்பாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சித்தப்பா வந்த பிறகு நான் அந்த சர்ப்ரைஸை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு கேக்கு பிளாஸ்டரும் வந்தாச்சு. இனி மம்மிக்கு சர்ப்ரைஸ் மட்டும் தான் பண்ணுது. ஃபைனலி எங்கள் சித்தப்பா வந்துட்டாங்க. நான் கேக் எடுத்துட்டு மம்மி சர்ப்ரைஸ் பண்ணேன். ஆமா. மறுநாள் காலையிலே ஆயிடுச்சு. காலையில எந்திரிச்ச உடனே கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சு சரி ஃபர்ஸ்ட் நம்ம குளிச்சிருவோம். ஏன்னா நமக்கு தான் வீட்டில் எந்த வேலையும் கிடையாது, நமக்கு பண்ணுறதுக்கு தான் நம்ம அம்மா இருக்காங்களே. அதனால காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு வரும்போது நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது. இன்னைக்கு வந்து பூரியும் பொட்டேட்டோ கிரேவியும் பண்ணியிருக்காங்க. இதை சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம அவங்க டிஃபனும் பண்ணி லஞ்சும் பண்ணிட்டாங்க. நம்ம அவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம். சரி, ஓகே, இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்குது. எல்லாருக்கும் பர்த்டேனா ஹாப்பியாக தானே இருக்கும். நேற்று பார்த்தீங்களா, நேற்று நைட்டு வச்ச மெஹந்தி டிசைன் நல்லா இருக்குங்களா. நேற்று டிவிக்கு வின் பண்ணனாலும் அந்த குஷியில் இருந்துட்டு
ரொம்ப லேட் ஆச்சு. லேட் நைட்ல வைக்கணுமா வேண்டாமான்னு ஒரு முடிவு எடுத்து ஃபைனலா நான் வச்சுட்டேன். நான் வைக்கிறத பார்த்தோன்னே என் பொண்ணுங்களும் வைக்கணும், பொண்ணுன்னா என் ஆலியாவும் வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் வச்சுட்டாங்க. சரி ஓகே, ரொம்ப லேட்டானால பசிக்குது, நம்ம ஃபஸ்ட்டு இந்த பூரியை சாப்பிட்றலாம். சாப்பிட்டுக்கிட்டு அப்புறமா அடுத்தடுத்து நம்மளோட பர்த்டேக்கு என்னெல்லாம் போகுதுன்னு பார்த்துடலாங்களா. ஹாப்பி இல்லை, வாய் ரொம்ப ரோலிங் ஆகுது. சரி நான் ஓகே, நான் பூரியை சாப்பிட்டுக்கிட்டு அப்புறமா பொறுமையாக சாப்பிட்டுட்டே இருக்கும்போது விஷ் பண்ணுறதுக்கு காலுக்கு மேலே கால் வந்துட்டே இருந்து அவங்க கிட்ட பேசிட்டு சாப்பிட்டே முடிச்சிட்டோம். நிறைய கால்ஸ் வந்துட்டே இருக்குது. எப்போவுமே நம்ம பர்த்டேக்கு தானே நம்மளை விஷ் பண்ணுறதுக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் கால் பண்ணி முடிச்சு நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எப்போவுமே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்னா என்னோட பர்த்டேயை வந்து நான் அம்மா வீட்டில் செலிப்ரேட் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா மே மந்தில் வரனால நான் எப்போவுமே எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிடுவேன். வேளாங்கண்ணிக்கு போய் தான் என்னோட பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணுவேன். சின்ன வயசில் எங்கே பண்ணியிருப்பேன். ஆனால் எப்போ ஸ்கூல் ஜாயின் பண்ணுவேன், எப்போ என் மெமரியில் நமக்கு மெச்சூர் வந்தோ அப்போலேருந்து நான் வந்து என்னோட பர்த்டேயை வந்து வேளாங்கண்ணியில் தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். நான் பிறந்த இடத்துல தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு கால் வந்துச்சு, செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னன்னா ஆஃப்டர் மேரேஜ் என்ன ஆயிடுச்சுன்னா எங்க அம்மா வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து நான் வீட்டில் இருந்து அம்மா வீட்டுக்கு வருவேன். அப்போ இங்கே வச்சு நான் செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆனால் எப்போவுமே நான் இருக்கிற வீட்டில் செலிப்ரேட் பண்ண மாதிரி ஒரு சரித்திரமே இல்லை. இப்போ நான் வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கேன். ஆனால் அங்கேருந்து மே மந்த் இங்கே வரனால இங்கே அம்மா வீட்டில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் இருந்தாலும் நம்ம பசங்களுக்கு வீட்டு வேலை, அந்த வேலை, எந்த வேலைன்னு எல்லா வேலையும் நம்ம தலை மேலே தான் விழும். ஒரு பர்த்டே, ஒரு பிறந்த நாளுங்கிறதே ஒரு ஸ்பெஷலாக இருக்காது. ஆனால் அம்மா வீட்லேயும் சரி, பாட்டி வீட்லேயும் சரி, அங்கன்னா நமக்கு வேலையே கிடையாது. பாட்டியே எல்லாம் பண்ணி நம்மள ஒரு சின்ன வயசு, நம்மளாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தனால நம்மளை கொஞ்சம் ரொம்ப கேர் பண்ணி பர்த்டே அதுக்கு ரொம்ப குஷியாக இருக்கும். இப்போ இங்கே வந்து அம்மா வீட்டில் பண்ணுறதுனால நம்மளை வந்து அன்னைக்கு ஒரு ஸ்பெஷலாக நம்மளை பார்க்குறதுனால இங்கேயே ஹாப்பியாக தான் இருக்கு. நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி சமையல் வேலை முடிஞ்சிருச்சு, டிஃபன் வேலை முடிஞ்சிட்டு எல்லாம் முடிஞ்சாச்சு. நான் ஜஸ்ட்டு குளிச்சுட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டு விளாக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி, நம்ம மத்தியானத்துக்கு என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு போய் பார்த்துடலாம். பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்து நான் குளிச்சு டிஃபன் சாப்பிட்டு வர்றதுக்குள்ளாடி இங்கே லஞ்சே எங்கள் மம்மி முடிச்சு வச்சுட்டாங்க. சரி, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நல்லா கம்மன்னு கீ ரைஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ்மதி ரைஸில் கீ ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இங்கே வந்து சிக்கன் குழம்பு நல்லா ரெடியாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு இது என்ன, இதுதான் நம்மளோட, இது இல்லைன்னா நமக்கு பிரியாணியே போகாது. சிக்கன் 65 பண்ணியிருக்காங்க. அப்புறமா அஸ்யூஷுவல் எக்கு. பிரியாணியாக இருந்தாலும் கீ ரைஸாக இருந்தாலும் நமக்கு எக்கு ரொம்பவே முக்கியம். பக்கத்தில் கொஞ்சம் ஒர்க் நடக்கிறதுனால கொஞ்சம் சவுண்டு கேட்கும். அப்புறமா ரைத்தா. நெக்ஸ்ட் இதெல்லாம் அவங்க நான் எந்திரிச்சு குளிச்சு டிஃபன் சாப்பிட்டு வரதுக்குள்ளாடி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து என்னோட ஃபேவரட் பால் பாயாசமும் இங்கே ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ தான் சாப்பிட்டு பூரி சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருக்குது. நம்ம லஞ்சை வந்து இனி எப்போ சாப்பிடணும் தெரியாது, கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு பாருங்க, என்னோட பர்த்டேக்கு ஸ்பெஷலாக மம்மி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. என்ன பண்றீள்? மேக்கப்பா? எங்க போறீங்க? சர்ச். போச்சா ஸ்பாஞ்சு? பாருங்க, ஆளை விட ட்ரெஸ் பெருசா இருக்கியா? இந்த ட்ரெஸ் தான் வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கியிருக்காங்க மேடம். பிடிச்சிருக்கா உனக்கு இந்த ட்ரெஸ்? உண்மையிலே உனக்கு பெருசா இருக்கிற மாதிரி இல்லையா? இல்ல, அங்க ஒரு மேடம் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்காங்க. அபோட்ட இது என்ன ஸ்டைலு? ஆட்டோக்கார அலமையிலவா? அப்புறம்
போக்கிரி பொங்கலா? ட்ரெண்டா? என்ன ட்ரெண்ட்? இங்க வாங்க பார்க்கலாம். நீங்களே ரெடி ஆகி நீங்களே ஷர்ட்டு டிஷர்ட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்து போடுறதா? இங்க பாருங்க லிப்ஸ்டிக் மேடம். ஐயோ பர்த்டே எனக்கா உங்களுக்காடே? நீங்க ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஐயோ கண்ணாடி சர்ச்சுக்கு இருக்குடி கண்ணாடி. முடியல உங்களுக்கு ரவுசுக. நம்ம வந்து சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நைட்டு லேட்டாக தூங்குனால ஒரு குட்டி தூக்கம் எல்லாம் போட்டு எந்திரிச்சு இப்போ நாங்கள் சர்ச்சுக்கு போக ரெடி ஆகிட்டு இருக்கோம். லாஸ்ட்டு எப்போ தமிழ் நியூ இயர்க்கு நான் சொல்லியிருப்பேன், எங்கள் வீட்டில் எந்த ஒரு பர்த்டே இதுவாக இருக்கும், டேயாக இருக்கட்டும், வெட்டிங் ஆனிவர்சரியாக இருக்கட்டும், இல்லை நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நம்ம எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க அந்த அந்தோனியார் சர்ச்சுக்கு தான் போவோம். அங்கே தான் இப்போ போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். அந்த சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் தான் எங்கள் நாளே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போகிறதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து நான் பர்த்டேனால எங்கள் அம்மா வாங்கி எனக்கு ஒரு ட்ரெஸ் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு போதும் எவ்வளோ சென்ட் அடிச்சிட்டு இருக்க நீ? ரொம்பலாம் அடிக்கக்கூடாது. இப்போ எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நம்ம ஜம்முன்னு ரெடி ஆகி போயிடலாம். பர்த்டேக்கு புது ட்ரெஸ் போடாமல் எப்படி? அதுவும் அம்மா அங்கங்க பாரு. என்ன இந்த வயசுல இவ்வளோ ஸ்டைல் உங்களுக்கு தேவையா? சித்தி வந்து நேற்றுக்கு இந்த மாதிரி எங்கேருந்து கட்டினாங்கல்ல பின்னி, அது எனக்கு வேணும். அதே மாதிரிலாம் சித்தி மாதிரிலாம் எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ண வராதுமா. அதெல்லாம் அவள் ஃப்ரெஞ்ச் போனிட்டேல் எப்படியோ பண்ணி கொடுத்தா, நமக்கு அதெல்லாம் வராது. டைம் வேற ஆயிடுச்சு. நாங்கள் 3 பேரும் ரெடி ஆகி எங்கள் அம்மாவும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நாங்கள் 4 பேரும் சேர்ந்து சர்ச்சுக்கு போகலாம். போயிட்டு கடவுள்கிட்ட ஒரு பிளெஸ்ஸிங்கையும் வாங்கிட்டு நம்மளோட பர்த்டேயை முடிச்சிடலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு நியூஸ் என்னன்னா, எப்பவுமே May 5 வந்துச்சுன்னா அந்த வர்த்தக சங்கம் அந்த இதனால எல்லா கடையும் க்ளோஸ் ஆகிடும். அந்த விஷயத்த நாங்கள் நேற்று எலெக்ஷன் இருந்தனால மறந்துட்டோம். அதனால கேக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியல. பொண்ணுங்களுக்கு சரி நேற்று ஒரு கேக்கு நைட்டு வாங்கிட்டு வந்தனால எங்களால் ஒழுங்காக சாப்பிட முடியலை. வேலை கொலன்னு பேசாமல் போய் ரெடி ஆகிட்டு வந்துடலாம். ஓகே, அம்மா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டாச்சு. நல்ல ஒரு ஸ்கெட்ச் ஸ்கை ப்ளூ கலர்ல வாங்கி கொடுத்தாங்க. இது 3 பீஸ். இதுக்குள்ள ஷால் அங்கே இருக்கு, அது அப்புறமா போடலாம். ஹேர் ஸ்டைல் எல்லாம் இனிமே தான் பண்ணணும். இப்போதான் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு பவுடர் போட்டிருக்கேன். இனிமே தான் ஐலைனர் போடணும். பசங்க 2 பேரும் ரெடி ஆயிட்டாங்க, நானும் ரெடி ஆகிட்டே இருக்கேன். பாருங்களேன், இவ்வளோ நாள் நேரம் மழை வராம இருந்துச்சு. வெயில் நல்லா கொளுத்திச்சு. நாங்கள் வெளியே போகலான்னு இருக்க டைம்ல வெளியே வந்து மழை வர்றதுக்கான அறிகுறிகள் எல்லாம் தெரியுது. என்னதான் மழை பெஞ்சாலும் நம்ம வந்து சர்ச்சுக்கு போயே தான் ஆகணும். ஏன்னா ரெடி ஆயிட்டோம். சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே கடை ஏதாச்சும் ஓப்பனாக இருந்துச்சுன்னா பசங்களுக்கு ஏதாவது நம்ம வாங்கி கொடுக்கலான்னு ஒரு பிளான்ல தான் இருக்கு. மழை இல்லைன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மழை இருந்தால் கொஞ்சம் சிரமத்தோட போயிட்டு வர வேண்டியதான். நான் ரெடி ஆயிட்டேன். ஃப்ரீ ஹேரே நல்லா தான் இருக்குது. பட் நம்ம வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக ரெடி ஆகிறதுனால கொஞ்சம் தலையில கெட்டு, அதுவும் இல்லாமல் நம்ம தங்கச்சி நேற்று நமக்காக கஷ்டப்பட்டு பூ கட்டியிருக்கா. அதனால அந்த பூவெல்லாம் வைக்கணும்ல. நாங்கள் பூவெல்லாம் வச்சுக்கிட்டு ரெடி ஆகுறோம். ஃபைனலாக எப்படி நாங்கள் ரெடி ஆகுறோன்னு பார்க்கலாமா? சரி, ஓகே, நாங்கள் ஃபைனலாக ரெடி ஆகிட்டோம். இதுதான் என்னோட அவுட்ஃபிட்டு. 3 பீஸ் செட் போட்டிருக்கேன். இவங்க 2 பேருமே வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. எங்கள் சர்ச்சுக்கு ரெடி ஆகிட்டோம். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் 3 பேரும் ரெடி ஆகிட்டோம். இதுதான் என்னோட பர்த்டே ட்ரெஸ். எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு. இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சு வருது. 3 பீஸ். ஆட்டோக்காரையே ரெடி ஆகிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஃபாரினர் ஒருத்தங்க ரெடி ஆகி நிற்கிறாங்க. அவங்க 3 பேரும், அவங்க 2 பேருமே வெஸ்டர்ன், நான் வந்து ட்ரெடிஷ்னல். பார்த்தீங்களா, என் தங்கச்சி வச்ச பூ எவ்வளோ அடுக்காக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. ஆனால் 30 ரூபாவுக்கு ரொம்ப 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 லாபம் தான். நல்லா இருக்குது. நாங்கள் வந்து நான் மெகந்தி வச்சுருக்கேன். இந்த குரங்க மெகந்தி வைக்கல. அவங்களே மேக் பண்ணுற பேரில் மூஞ்சில் மஷி வரைஞ்சி என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள். இதுதான் என்னோட பர்த்டே அவுட்ஃபிட்டு.
அதில் ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் 3 பீஸ் செட்டு எங்கள் மம்மி வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எப்போவுமே கடைக்கு போனால் கடையில் இருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே கீழே பொறுக்கி போடுவோம். ஆனால் இந்த வாட்டி போனி 3வது ட்ரெஸ்லேயே இதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் இல்லாத கலரு 3 பீஸ் செட்டுமா இருந்துச்சு, வித் ஷாலோட இருந்துச்சு. ரேட்டு நம்மளுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுதான் ஃபஸ்ட் டைமாக கடைக்கு போனோன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது. இந்த டைம் தான் நான் வந்திருக்கேன். இல்லைன்னா கடைக்கடையாக ஏறி எடுக்குவேன். இந்த வருஷம் போனோன்னு நமக்கு செட் ஆகிடுச்சு. இல்லாத கலர் இருந்தனால நம்ம வாங்கிட்டோம். இனிமேல் நம்ம சர்ச்சுக்கு போகிறதான். ஓகே, ஒரு மேடம் இப்போவே இருமிட்டு இருக்காங்க. என்னாச்சு பார்த்தீங்களா? சைனா லேடி மாதிரி கொரியா லேடி மாதிரி இருக்கிறாங்க. இந்த பேண்ட்டு ரொம்ப பெருசு. இதுதான் வேணும்னு சொல்லி இந்த டாப்பும் இந்த பேண்ட்டு தான் வேணும்னு சொல்லி வாங்கிட்டாங்க. சரி, ஓகே, போகலாமா? சரி, நம்ம அம்மா ரெடி ஆனதும் நம்ம சர்ச்சுக்கு போக வேண்டியதான். ஃபாலோ. நான் சொல்லியிருந்த மாதிரியே நாங்கள் வழக்கமாக வாங்குகிற பேக்கரி ஷாப்பெல்லாம் க்ளோஸில் இருந்துச்சு. அப்புறமா தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஷாப்புக்கு போயிருந்தோம். அங்கே நல்ல வேலை கேக்கெல்லாம் இருந்துச்சு. ஐயோ, கேக்கு கேக்கு கேக்கு, எத்தனை கேக்கு! வெள்ளை கேக்கு, கருப்பு கேக்கு, பெரிய கேக்கு கூட இருக்குப்பா. நல்ல வேலையாக ஒரு ஷாப் ஓப்பனில் இருந்துச்சு. அங்கே போய் பசங்களுக்கு தேவையான கொஞ்சம் பேக்கரி ஐட்டம்ஸும் கேக்கும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். என் பொண்ணு ஆலியா நாங்கள் பெங்களூரில் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஷேஷேவை எடுத்துட்டு, மம்மி உங்கள் பர்த்டேக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக போடணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தா. சரி, அவளோட ஆசையை நிறைவேற்றலாமேன்னு சொல்லிட்டு நம்ம போட்டுட்டோம். சரி, குழந்தைங்களோட ஆசையை நிறைவேற்றல நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. சரி, அதை போட்டுக்கிட்டே கட் பண்ணலான்னு அவங்க ஆசையும் நிறைவேற்றிட்டோம். என்னோட பர்த்டே விளாக்ஸை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.